ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சேலம் கெங்கவல்லி அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார், வயது 42. மனைவி தவமணி, வயது 38. இவர்களது குழந்தைகள் வித்யதாரணி, வயது 13, அருள்குமாரி, வயது 10 மற்றும் அருள் பிரகாஷ், வயது 5. அசோக்குமாருக்கும் தவமணிக்கும் குடும்ப பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்தை பிரிந்த அசோக்குமார் சில ஆண்டுகளாக நெய்வேலியில் ஆட்டோ ஓட்டி வந்தார். அவ்வப்போது போனில் பேசும்போதும் தகராறு இருந்துள்ளது. இந்த சூழலில் நேற்று இரவு அசோக்குமார் தவமணி வீட்டுக்கு வந்துள்ளார். இன்று காலை தவமணி வீட்டுக்கு வந்த உறவினர்கள் தவமணி மற்றும் 3 குழந்தைகளும் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அருகே சென்று பார்த்தபோது அருள் பிரகாஷ், வித்யதாரணி உயிருடன் இல்லை. கழுத்து, தலை, மார்பு என வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டு இருந்த தவமணி மற்றும் அருள்குமாரி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் தலையில் லேசான வெட்டு காயத்துடன் அசோக்குமார் கிடந்துள்ளார். கெங்கவல்லி போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர். மது போதையில் காயத்துடன் இருந்த அசோக்குமார் யாரோ சிலர் இதுபோல வந்து வெட்டி விட்டனர் என கூறியுள்ளார். தலையில் காயம் இருந்ததால் அவரை கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். போதை தெளிந்ததும் நடத்திய விசாரணையில் இந்த நாச வேலையை செய்தது அசோக்குமார் தான் என்பது உறுதியானது. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் இருந்ததால் இந்த கொலை முயற்சியில் இறங்கியதாக அசோக்குமார் கூறியுள்ளார். இரவே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது. அதிகாலை மனைவி குழந்தைகள் தூக்கத்தில் இருந்தபோது இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். தூக்கத்திலேயே 2 பிஞ்சுகளின் உயிர் பிரிந்துள்ளது. இருந்தும் அசோக்குமார் கூறிய காரணங்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை வலுத்தது. தொடர் விசாரணை நடத்தினர். அசோக்குமாருக்கு நெய்வேலியில் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததும் தவமணி தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அசோக்குமார் இந்த கொலையை அரங்கேற்றி நாடகமாடியதும் அம்பலமானது. சேலம் எஸ்பி கௌதம் கோயல் நேரில் விசாரித்தார். கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. விசாரணை தொடர்கிறது.